அரசே, 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 அரசே. அரசே, அரசே. வணக்கம் அரசே. தத்திகா, காரணமில்லாமல் நீ இங்கு வரமாட்டாய். வந்த விஷயத்தை சொல். நீங்கள் காத்திருந்த நாள் வந்துவிட்டது. என்ன சொல்லுகிறாய்? அரசர் ஜராசந்தர் கிருஷ்ணனை கொல்வதாக இன்று சபதம் எடுத்து விட்டார். இத்தனை ஆண்டுகள் கழித்து ஜராசந்தன் இப்படி ஒரு சபதம் எடுக்க காரணம்? புத்திரிகளின் கண்ணீர் அவரை உலுக்கிவிட்டது. சபாஷ்! இந்த நாளுக்காகத்தான் இதுவரை நான் காத்திருந்தேன். நீ செல். பயம் வேண்டாம் ஜராச்சந்தா. நீ குணத்தால் அசுரன், நான் பிறப்பால் அசுரன். ஆக நாம் இருவரும் ஒரே இனம். எனக்கு புரியவில்லை. நான் உன் மருமகன் கம்சனின் தந்தை திருமிலன். கம்சனின் தந்தை உக்ரசேனர் அல்லவா? அது வெளி உலகிற்கு. உண்மையில் நான் தான் கம்சனின் தந்தை. நான் உக்ரசேனராக உருமாறி அவரின் மனைவி ஆரியனாரியை அடைந்தேன். அதனால் பிறந்தவனே கம்சன். இதனால் ஆத்திரமடைந்த உக்ரசேனரின் மனைவி யாதவ குலத்தில் பிறந்த ஒருவன் அசுரகுலத்தை அழிப்பான் என்று சாபமிட்டாள். அசுரகுலத்தை அழிக்க பிறந்தவனே கிருஷ்ணன். நீயோ அந்த கிருஷ்ணனை கொல்வதாக சபதம் பூண்டிருக்கிறாய். ஆக என் மகனை கொன்ற கிருஷ்ணனை கொல்வதற்கு சபதம் பூண்டிருக்கும் உனக்கு உதவுவதற்காகவே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. அந்த கிருஷ்ணனை கொன்று என் மகளின் துயரை போக்க என்னால் முடியும். அந்த வல்லமை எனக்குள்ளது. கிருஷ்ணனின் பராக்கிரமத்தை நீ அறிந்திருந்தால் இப்படி பேச மாட்டாய். அந்த இடையனின் புகழ் பாடத்தான் நீ இங்கு வந்தாயா? எதிரியின் பலம் அறிந்தால் தான் அவனை வீழ்த்த முடியும். உன்னை எச்சரிக்கவே நான் இங்கு வந்தேன். அந்த சிறுவனை என் ஒரே கரத்தால் நசுக்கி விடுவேன். அந்த கிருஷ்ணனை சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன் என்று நினைத்து விடாதே. பால் பருகும் பருவத்திலேயே பூதனையே வதம் செய்த மாவீரன் அவன். காலிங்கனையே கதற வைத்த கார்கோட மன்னன் அவன். ஒற்றை விரலால் ஓங்கி வளர்ந்த கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்த மாவீரன் அவன். அகிலத்தையே நடுநடுங்க வைத்த கம்சனையே தும்சம் செய்த அசுர சம்ஹார மூர்த்தி அவன்.
இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் அவன். எனக்கு தேவர்களாலும் மரணமில்லை, மனிதர்களாலும் மரணமில்லை, ஆயுதத்தாலும் மரணமில்லை. எனவே எனக்கு அந்த கிருஷ்ணனை கண்டு எந்த விதமான அச்சமும் இல்லை. இத்தனை வரம் இருந்து என்ன பயன்? தேவர்களின் புதிரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இரண்ய கசிப்புக்கு நேர்ந்த கதி தெரியாதா உனக்கு? அவன் பெறாத வரங்களா? யோசித்துப் பார். இரண்யனை போல் நீயும் ஏமாந்து விடக்கூடாது. உன்னை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன். நீ அந்த கிருஷ்ணனை கொல்வதற்கு ஒரு மார்க்கம் உண்டு. கவனமாக கேள். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, புண்ணிய பூமியை காக்க வந்தாயே. நீதியும் நீயே, ஜோதியும் நீயே, பாரத போரினை நடத்த வந்தாயே. மாயனும் நீயே, தூயனும் நீயே, பூபாரம் போக்க இங்கு வந்தாயே. பாலிலே விஷமுண்டாயே, பொல்லாபுதனை பதம் செய்தாயே. காளிங்க நர்த்தனமாடி கோவர்தனகிரியை தூக்கி பிருந்தாவன பேரும் துயரை போக்கிய கண்ணனே. நந்தலாலா, நந்த கோபாலா, மதுசூதனா, மாய கண்ணா. கம்சனை கொன்று மனிதம் காத்தாய், மண்ணை தின்று புவியை காட்டினாய். குருக்ஷேத்திர களம் கண்ட கண்ணா, களத்தில் கீதை தந்த மாமன்னா. சமுத்திரராஜனே, இப்போது என் முன்னே தோன்றுகிறாயா? இல்லை, உன்னை உருத்தெரியாமல் அழித்து விடவா? நீ ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நம் பாலகனின் முகத்தை மறக்க முடியவில்லையே. கண்களை மூடினால் அவன் உருவம் துரும்பாக கிடந்து உறுத்துகிறதே. நம் புதல்வனை மீட்டு வர கிருஷ்ணனே சென்றிருக்கிறான். நீ நம்பிக்கையோடு இரு. நடக்கும் காரியமா இது? ஏதோ திருவிழாவில் தொலைந்த பிள்ளையை மீட்டு வந்து தருவது போல் சொல்கிறீர்களே. நம் மகன் இறந்து விட்டார், அதை மறந்து விட்டீர்களா? மீட்க சென்றிருப்பது கிருஷ்ணன் என்பதை நீ மறந்து விட்டாயா? யாராக இருந்தால் என்ன, மாண்டவர் மீண்டதாக சரித்திரம் இல்லையே.
சமுத்திரராஜனே, ஏதுமறியாத பாலகனின் உயிரை குடித்த கயவனே, இதோ வில்லேந்தி உன்முன் நிற்கும் என்னிடம் உன் பலத்தை காட்டு. இல்லையே என் குருநாதர் சாந்தீபனி முனிவரின் புதல்வனை உயிருடன் என்னிடம் ஒப்படைத்து விடு. கிருஷ்ணா, பரந்தாமா, என்னை மன்னியுங்கள். சினம் தணிந்து என்னை பொறுத்தருள வேண்டும். எங்கே என் குருநாதரின் புதல்வன்? ஐயோ, எந்த பாவமும் அறியாதவன் நான். அந்த பாலகனை கொன்றது நான் இல்லை. அப்படி என்றால் அவன் உயிரை பறித்தது யார்? அந்த பாஞ்சன்ய அரசன்தான் அந்த சிறுவனை கடலுக்குள் இழுத்துச் சென்றான். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பாஞ்சன்யன் இப்போது எங்கிருக்கிறான்? ஆயிரம் உயிர்கள் என்னுள் அடைக்கலமாயிருக்கின்றன. அவற்றுள் அந்த பாஞ்சன்யனும் ஒருவன். பாஞ்சன்யன் இப்போது கடலுக்குள் இருக்கிறான். பாஞ்சன்யா, சாந்தீபனி முனிவரின் புத்திரன் எங்கே? நான் அவனை கொன்றுவிட்டேன். ஏதுமறியாத பாலகனை எதற்காக கொன்றாய்? ஸ்ரீமன் நாராயணனின் திருக்கரத்தில் தவழவிருக்கும் பாஞ்சன்ய சங்கு நான். என்னை மிதித்து அவமதித்தான் அந்த சிறுவன். அதனால் ஆத்திரமடைந்த நான் அவனை கடலுக்கடியில் கொண்டு சென்று அங்கேயே அவனை கொன்றுவிட்டேன். இப்பொழுது அவனுடைய உயிர் என்னிடத்தில் இல்லை, யமலோகத்தில் உள்ளது. பாஞ்சன்யா, நீ சேருமிடத்தை வந்து சேர்ந்தாய். இக்கணமே நீ சாப விமோசனம் பெற்றாய். என்ன சொல்கிறீர்கள்? நீ இதுநாள் வரை தேடிக்கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணன் நான் தான். என்ன சித்திரகுப்தா, உயிரை எடுக்கின்ற வேலை ஒழுங்காக போய்க் கொண்டிருக்கிறதா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? மழை, வெள்ளம், புயல், இயற்கை பேரழிவுகளோடும் வஞ்சம், சூழ்ச்சி, பொறாமை என்ற மனிதனின் உணர்ச்சிகளோடும் விபத்து, நோய், முதுமை என்ற இயற்கை மரணங்களோடும் போராடி ஒவ்வொரு உயிரையும் எடுத்து வருவதற்குள் என் உயிர் போய்விடுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அப்படியா? ஆம். என்ன இது? யமலோகமே அதிரும்படியாக ஏதோ சங்கநாதம் கேட்கின்றதே. யாரோ வருகிறார் போல் தோன்றுகிறது. பிரபு, வரவேண்டும் வரவேண்டும். வணக்கம் பரந்தாமா.
வைகுண்டத்தில் வளைய வரவேண்டிய தங்களுடைய பொற்பாதங்கள் இந்த யமலோகத்தில் படலாமா பிரபு? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? அப்படி சொல்வேனா பிரபு? அங்கிங்கெனாதபடி எங்கும் செல்லக்கூடிய உரிமையை பெற்றவர் தாங்கள். இங்கு நீங்கள் தாராளமாக வரலாம், இல்லையா சித்திரகுப்தா? ஆமாம் ஆமாம். காரணமில்லாமல் தாங்கள் இங்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா பிரபு? நீ கவர்ந்து வந்த ஒரு அப்பாவி சிறுவனின் உயிரையும் உடலையும் மீட்டுப் போகவே யாம் இங்கே வந்துள்ளோம். மறுத்து பேசுவதற்காக என் மீது கோபம் கொள்ளக்கூடாது பிரபு. யமலோகத்துக்கு வந்த உயிரை மறுபடியும் மீட்டுச் செல்வது என்பது நடக்காத காரியம் என்பது எல்லாம் அறிந்த தங்களுக்கு தெரியாததா? சரியாகச் சொன்னாய் யமதர்மராஜனே. உன் பெயரில் இருக்கும் தர்மம் நீ வசிக்கும் இடத்தில் இல்லையே. இந்திரனானாலும் குபேரனானாலும் ஈஸ்வரனானாலும் ஏன் தங்களாலும் வெற்றி கொள்ள முடியாத இடம் ஒன்று இந்த 14 லோகங்களில் இருக்கிறது என்றால் அது இந்த யமலோகம்தான். காரணம், இது தர்மதேவன் ஆட்சி செய்யும் இடம். இங்கே பரந்தாமனும் பரதேசியும் ஒன்றுதான், குபேரனும் குப்பை பொறுக்குபவனும் ஒன்றுதான், அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். இங்கே மனிதர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் செய்திருக்கிற பாவ புண்ணியத்தை தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறோம். இப்படி சமதர்மம் திகழும் இந்த யமலோகத்தில் தர்மம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, சரியா பிரபு? அப்பாவி சிறுவனான எனது குரு சாந்திபனி முனிவரின் மகனை நீ இங்கே கொண்டு வந்தது எந்த தர்மத்தைச் சேர்ந்தது என்று கூற முடியுமா? சித்திரகுப்தா, பரந்தாமனுக்கு பதில் சொல். அவனது விதி முடிந்து விட்டது. ஆதலால் பாசக்கயிற்றை வீசி அவனது உயிரை இங்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தோம். அவனது விதியை முடிக்க நீங்கள் யார்? ஒருவனது விதியை முடிக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். ஒரு உயிரை படைக்கும் போது பிரம்மதேவன் அதன் ஆயுள் சுவடியை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். அதன்படிதான் நாங்கள் செயல்படுகின்றோம், இல்லையா சித்திரகுப்தா? ஆமாம் ஆமாம், தாங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். அப்படி என்றால் எனது குருநாதர் மகனின் ஆயுள் சுவடியை எனக்கு காட்டி அந்த பாலகனின் விதி முடிந்துவிட்டது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியுமா? தாராளமாக. உத்தரவு. பீமா, இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாயே, நீங்கள் கொஞ்சம் ஓய்விடுங்கள். பாருங்கள், என்ன யமதர்மா, வெற்று பக்கத்தை என்னிடம் கொடுத்து படிக்கச் சொன்னால் இதில் நான் எதை படிப்பது? சித்திரகுப்தா, என்ன யமதர்மராஜா? சித்திரகுப்தா, ஆதாரத்தை கேட்டால் இருவரும் அமைதியாக இருக்கிறீர்கள். அது வந்து வந்து பிரபு, ஆதாரம் எப்படியோ அழிந்து விட்டிருக்கிறது. அழிந்தது ஆதாரம்தான் என்று நான் எப்படி நம்ப முடியும்? வாஸ்தவமான கேள்வி.
ஆனால் ஆதாரம் அழிந்ததால் நீங்கள் சிக்கலில் மாட்டியது போல நீங்கள் நீதி தவறிவிட்டீர்கள் என்று சொல்லி நானும் சிக்கலில் மாட்ட விரும்பவில்லை. என் குருநாதரின் மகனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நம் பிரச்சனை முடிந்துவிடும். நானும் இங்கிருந்து போய்விடுவேன். என்ன சொல்கிறீர்கள்? பரந்தாமன் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச நான் அறிவிலி அல்ல. சித்திரகுப்தா, அழைத்து வா அந்த பாலகனை. என் செல்வங்களே, உங்களுக்கு நான் பாரமாகிவிட்டேனே. அம்மா அம்மா, என்ன பேச்சு இது? எங்கள் பலமே நீங்கள் தானே அம்மா. இன்னொரு முறை அப்படி பேசாதீர்கள். உங்கள் அனைவரையும் இணைக்கும் சங்கிலியாக நான் இருந்து விட்டேன் இதுவரை. இனி எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? உங்களுக்கு ஒன்றும் நேராதம்மா, எங்கள் உயிர் இருக்கும் வரை. அம்மா, களைப்பும் அயற்சியும் உங்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. சற்றே அமைதியாக ஓய்வெடுங்கள். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் மறிக்கத்தானே வேண்டும். எனக்கு பிறகும் நீங்கள் இதே போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம். எங்களுக்குள் பிரிவா? எப்படி அம்மா சாத்தியம் இது? தாய்க்கு பெண் தாரம் என்பார்கள். உங்களுக்கு மனைவியாக வருபவர்கள் எப்படி இருப்பார்களோ? அவர்களால் உங்களுக்குள் பிளவு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று நான் அஞ்சுகிறேன். பெண் நினைத்தால் நடக்காத காரியம் என்று ஏதுமில்லை. அம்மா, அது ஒரு காலம் நடக்காது. எங்களை பிரிக்க எவராலும் முடியாது. அதேபோல் உங்களையும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது. தேவையற்ற அச்சத்தை விட்டுவிடுங்கள். உங்களின் ஒற்றுமையே உங்களின் பலம். அதுவே என் நிம்மதியும். அதை என்றும் மறந்து விடாதீர்கள். அம்மா, இனி நீங்கள் நடக்க வேண்டாம். என் தோளில் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை தூக்கிச் செல்கிறேன். பிரபு, இது நாங்கள் செய்த தவறா அல்லது தங்களின் திருவிளையாடலா என்பதை யோசிக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. தயவு செய்து இந்த பாலகனை தாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும். யமதர்மராஜனே, கவலைப்படாதே. இந்த செயலினால் இதுவரை உனக்கு உள்ள நற்பெயருக்கு எந்த களங்கமும் வராது. வழக்கம் போல் உன் பணிகள் தொடரட்டும். நான் வருகிறேன். உத்தரவு பிரபு. பாலகனே, வா. நாராயண நாராயண. உனக்கு இங்கு வேலை இல்லையே நாரதா? இங்கு ஏன் வந்தாய்? 14 உலகங்களிலும் 30 முக்கோடி தேவர்களாலும், ஏன் அந்த முக்கன் முதல்வனால் கூட செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டென்றால் அது விதி முடிந்த ஒருவனை உயிருடன் மீட்டுச் செல்வதுதான். இந்த செயற்கரிய செயலை சாதனை படைத்த தங்களை நேரில் சந்தித்து ஆசிவரதே அடியேன் ஓடோடி வந்தேன். எனக்கும் ஈஸ்வரனுக்கும் சண்டை மூட்டிவிட வந்தேன் என்று சுருக்கமாக சொல்லேன். நாராயண நாராயண. பரந்தாமா,
நேரடியாகவே கேட்கிறேன். சாந்திபனி முனிவரது மகனின் ஆயுள் முடிந்து விட்டதா இல்லையா? யமதர்மராஜனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்டால் எனக்கென்ன தெரியும்? நான் என்ன அவ்வளவு புத்திசாலியா? எல்லோர் செயலுக்கும் தாங்கள்தான் பொறுப்பு என்றால் யமதர்மராஜன் செய்த இந்த செயலுக்கும் தாங்கள் தானே பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது. சரி, சொல்கிறேன். இவன் என்னருகில் உயிரோடு இருப்பதிலிருந்தே இவன் விதி முடியவில்லை என்று உனக்கு தெரியவில்லையா? அப்படியென்றால் யமதர்மராஜன் தவறு செய்துவிட்டார் என்று சொல்கிறீர்களா? உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். யமதர்மா, யமதர்மா, நீ தவறு செய்து விட்டாயாம். நாரதன் சொல்கிறான். நாரதா, நீ என் அதிகார வரம்பிற்குள் வரமாட்டாய் என்ற அகங்காரத்தில் என் மீது குற்றம் சுமத்தாதே. தாமதிக்காமல் இங்கிருந்து போய்விடு. கோபம் கொள்ளாதே யமதர்மராஜா. இப்பொழுது நடந்த இந்த சம்பவத்தில் உலகின் வாழ்வியல் தத்துவமே அடங்கியுள்ளது. அதை தெளிவுபடுத்தவே நான் சில கேள்விகளை கேட்க வேண்டியுள்ளது. பரந்தாமா, தங்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன். விதி முடிந்த ஒருவன் உயிருடன் பூலோகம் சென்றால் பூலோகம் தாங்குமா? இதை தாங்கள் செய்யலாமா? விதி முடிந்த பின்னும் என் அருளால் உயிரோடு திரும்ப வேண்டும் என்று விதி இருந்தால் பெற்ற பிள்ளையை பிரிந்து தவிக்கும் எனது குருநாதரிடம் இவனை சேர்ப்பிக்க வேண்டும். வா பாலகா. என்ன நாரதரே, உங்கள் குழப்பம் தெளிவடைந்ததா? நாராயணன் தெளிவுபடுத்தினாரா? ஆமாம் ஆமாம், தெளிவோ தெளிவு, அபார தெளிவு. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது, நான் வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. விதுரா, பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இத்தனை இளம் பிராயத்தில் மரிக்க பிறந்தவர்களா பாண்டவர்கள்? ஞானவான், நீயே சொல். பெரியப்பா, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். பாண்டவின் மரணம் கூட என்னை இத்தனை பாதிக்கவில்லை. காரணம், சாபம் அவன் மரணத்தை தீர்மானித்தது. ஆனால் எந்த சாபமும் அறியாத பாண்டவர்களுக்கு மரணமா? ஒரு காலம் நடக்காது. இந்த அரண்மனையில் உனக்கு அளவுக்கு அதிகமான இடத்தை கொடுத்தது என் தவறு. அக்கா, நான் சொல்வதை கேளுங்கள். உன் பேச்சை கேட்டு கேட்டுத்தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளானோம். அரசே, உங்கள் நலத்தையே நாடும் சகுனி மாமாவிற்கு இதுதான் நீங்கள் கொடுக்கும் வெகுமதியா? வெகுமதி இல்லை, எல்லாம் என் பேராசையால் வந்த வினைதான். பாண்டவர்களை கொன்ற பாவம் என்னை என் மீது பற்றி பரவத் தொடங்கிவிட்டது. கண்களை மூடினான், உறக்கம் வருவதில்லை. சரியாக சொன்னீர்கள். நான் தூங்கும் போது கூட பாண்டவர்கள் ஆவியாக வந்து என்னை தூங்க விடுவதில்லை. குறிப்பாக பீமனை நினைத்தால். உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் அதே நிலைதான். என் கையால் மரணத்தை தழுவ வேண்டிய அந்த அர்ஜுனனை அந்த அக்கினி ஆறத் தழுவிக் கொண்டதை நினைக்கும் போது எனக்கும் தான் சரியாக உறக்கம் வருவதில்லை. அதற்காக என் ஆருயிர் நண்பன் துரியோதனனையோ என் மதிப்பிற்குரிய மாமா சகுனியையோ நான் குற்றம் சொல்ல முடியுமா? உங்கள் ஒருவருடைய குழப்பம் எங்கள் அனைவரையும் சந்தேகம் கொள்ளச் செய்கிறது. தந்தையே, சந்தேகம் ஒரு வியாதி. தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். சரியாக சொன்னாய் துச்சாதனா. பாண்டவர்கள் இறந்ததற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் மாமா? தொடர்பு இருக்கிறது. பெரியப்பா, நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? இல்லை விதுரா. பாண்டவர்களுக்கு ஈமை கிரியை செய்ய வியாசர் பெருமான் கூட வர மறுத்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்?
அத்தனை பெரும் பாவிகளா பாண்டவர்கள்? இல்லை, அப்படி இருக்க ஒருபொழுதும் வாய்ப்பு இல்லை. வியாசரின் ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயம் காரணம் இருக்கும். ஆனால் இதற்கான காரணத்தை என்னால் யூகிக்க முடியவில்லை. உன்னால் யூகிக்க முடிகிறதா? உங்களுடைய பேச்சை கேட்டுத்தானே நான் குந்தியையும் பாண்டவர்களையும் வாரணாவதத்திற்கு அனுப்பினேன். என் தம்பியின் புதல்வர்களையும் தங்கைக்கு இணையான குந்தியையும் கொன்ற பாவத்திற்கு ஆளாக்கி விட்டீர்களே. இந்த உலகம் உள்ளவரை இந்த பாரத தேசமே என்னை தூற்றுமே. அவர்களை கொன்றது சகுனி மாமாதான் என்பதை யார் உங்களுக்கு சொன்னது? அதுதானே, தீ விபத்தில் அல்லவா அவர்கள் உயிரை பறிகொடுத்தார்கள், இல்லையா துரியோதனா? நிறுத்து நிறுத்து உன் கபட நாடகத்தை. இப்போது நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். பாண்டவர்கள் தங்கியிருந்த மாளிகை அரக்கினால் கட்டப்பட்டது என்று எல்லோரும் சொல்கிறார்களே, அது உண்மையா பொய்யா? எதற்கு இந்த மௌனம்? சில காலம் மௌனித்திருப்பதே நலமென்று தோன்றுகிறது. வியாசரின் மௌனத்தைப் போல இல்லையா? மௌனங்கள் விடைபெறும் காலம் வரும். அதுவரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. சூட்சுமமாக பேசும் உன் பேச்சில் ஏதோ உண்மை துலங்குவதைப் போல் தோன்றுகிறது. ஆனால் அது வெறும் தோற்றமயக்கமாக இருந்துவிடக் கூடாதே என்று அஞ்சுகிறேன். சொல் சகுனி, அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஒற்றர்கள் கொடுத்த தகவல்கள் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. அப்படியானால் திட்டமிட்டு சதி செய்து பாண்டவர்களை கொன்று விட்டீர்கள், அப்படித்தானே? புரோசேனன் அரக்கினால் அந்த மாளிகையை கட்ட, குந்தி தேவியார் மக்களுக்கு விருந்து கொடுக்க, சமையல்காரர்கள் அடுப்பை பற்ற வைக்க, மாளிகை தீப்பிடித்துக் கொள்ள, இதில் நான் எங்கே இருக்கிறேன் மாமா? சகுனி, புரோசேனன் உனது அடிமை என்று ஊருக்கே தெரியும். நீ சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். எங்கே எங்கே உன் நெஞ்சில் கை வைத்து சொல் பார்ப்போம், பாண்டவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டவில்லை என்று. சகுனி, என் கேள்விக்கு பதில் சொல். ஆமாம், அத்தனையும் நான் செய்த சதிதான். தங்கள் வாயிலிருந்து அச்சம் என்ற வார்த்தையா? ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் பந்தபாசங்களுக்கு ஆட்படும் சாதாரண மானிடன்தானே விதுரா. பாசவலையில் சிக்கியவன் அஞ்சாமல் இருக்க முடியுமா? பெரியப்பா, நான் துயரக்கடலில் ஆழ்ந்திருந்தபோது என்னை மீட்டெடுத்தவர் தாங்கள். நாம் இன்னும் சந்திக்க வேண்டியவை ஏராளம் உள்ளனவென்று என்னை தேற்றியவரும் தாங்கள். அப்படி இருக்க இதை நானா உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும்? அத்தனையும் நான் செய்த சதிதான். ஐயோ ஐயோ, இந்த பாவம் என் பிள்ளைகளையும் பற்றிக் கொள்ளுமே. நன்மை செய்வதாக நினைத்து என் பிள்ளைகளுக்கு தீமை செய்து விட்டாயே. பாண்டவர்களின் பாவம் என் பிள்ளைகளை அழித்து விடுமே, அழித்து விடுமே.
மாமா, நான் சொல்வதை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். இந்த சதியில் உங்கள் புத்திரர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. குறிப்பாக துரியோதனனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அத்தனையும் நான் செய்த சதிதான். என் மருமகன்களுக்காக இந்த சகுனி அத்தனை பாவங்களையும் சுமக்க தயாராகவே இருக்கின்றேன். எனக்கு துரியோதனன் நாடாள வேண்டும். அதற்காக இந்த சகுனி எத்தனை பெரிய பாதகத்தையும் செய்ய துணிவான். ராஜன் என்று ஆனபோது யாவும் ராஜதந்திரம். அந்த ராஜ நாடு தன்னில் மனிதரே இயந்திரம். நாடு என்பதென்ன இங்கு மனிதர் செய்த தியாகமே. தியாகம் என்ற வார்த்தை என்ன மனிதர் செய்த வியூகமே. குருவே, இதோ எனது குருதட்சிணை. உங்களது மகனை உயிரோடு மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன். நான் காண்பது கனவில்லையே. கனவில்லை. உங்கள் மகன் யமலோகத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறான். என் செல்வமே, என் கண்மணியே, எங்களை தவிக்க விட்டு எங்கேயடா சென்றாய்? உன்னை மீண்டும் எங்களால் காண முடியும் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லையே. கனவில்லை. உங்கள் மகன் யமலோகத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறான். மகனே, மகனே, வந்துட்டாயா? செல்வமே, வந்துட்டாயா மகனே? எங்கடா போனாய்? கிருஷ்ணா, நான் உனக்கு குருவா? நீ என்னிடமா பாடம் பயின்றாய்? எந்த பிறவியில் என்ன தவம் செய்தேனோ நீ இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாய். இத்தனை காலம் வதைத்துக் கொண்டிருந்த புத்திர சோகத்தை துடைத்தாய். குருதட்சணையாக என் பிள்ளையையே கொண்டு வந்து கொடுத்து கொதித்துக் கொண்டிருந்த என் மனதில் பாலை வார்த்தாய். நீங்கள் என் குரு. என்னை வணங்கக்கூடாது, ஆசீர்வதிக்க வேண்டும். கிருஷ்ணா, உன் புகழ் ஈரேழு லோகத்திலும் பரவட்டும்.